அது நிறைவேறிவிடும். அது முடிந்துவிட்ட ஒன்று, அது பழையது, இப்பொழுது புதிய ஒரு நம்பிக்கை. அதுதான் இந்த அடையாளம். புதிய நம்பிக்கை, புதிய இந்த அடையாளங்கள் தான் நம்பிக்கை கொண்டு வந்தது. புதிய வெளிப்படுத்தல் தானங்களுக்கு புதிய நம்பிக்கை கொண்டு வந்தது. அந்த 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 ஆதாம் ஏதேனில் நடந்த அந்த காரியங்களை ஒரு தீர்க்கதரிசி வெளிப்படுத்தும் போது அதுங்களுக்கு புதிய நம்பிக்கை கொண்டு வந்தது. அந்த திருத்துவ காரியங்களை குறித்து போதிக்கும் போது அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இயேசுவை குறித்தான வெளிப்படுத்தலை அவர்களுக்கு கொண்டு வரும்போது அது புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. இன்றைக்கு அந்த புதிய நம்பிக்கையானது எங்களுக்குள்ள உருவாக தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலை அல்லது தேவனுடைய இந்த வருகையின் பிரசன்னமே காரணமாய். அல்லேலூயா. அன்றைக்கு மார்த்தாவை சந்திக்க அவருடைய வருகையின் பிரசன்னம் அல்லது அவருடைய வருகை தான் அந்த மார்த்தாவுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை அல்லது ஒரு காரியத்தை அங்கே உண்டாக்கியது, ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. சகையை வீட்டுக்குள்ளே அவருடைய வருகை தான் அந்த நம்பிக்கையை கொண்டு வந்தது. மோசேயிடத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அங்கே இருந்து வானத்திலிருந்து அவர் இறங்கி அந்த வருகை தான் அந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. அங்கே நோவாவின் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை நோவாக்குள்ளே வரும்போதுதான் நோவாக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அவனமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை அனுப்பும் போது அல்லது அவருடைய பிரசன்னமாக வரும்போது அது புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. அந்த 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 கானானிய ஸ்திரீ, அது மன்னிக்கவும், அந்த கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீயானவர் அந்த வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டு இருந்த போது, இருதயத்தின் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்திக் கொண்டு இருந்த போது அவர் சொன்னார், இப்படியாக தான் மேசியா வரும்போது அவர் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய அந்த வருகையை அந்த பிரசன்னமானதில்லை அந்த ஸ்திரீ இருந்த போதுதான் அவர் யார் என்பதை கண்டுகொண்டார். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த அறிவு அவரை கண்டுகொள்ளவில்லை, ஆனால் அன்றைக்கு இருந்த வெளிப்படுத்தல் தான் அவரை கண்டுகொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சத்தம் யாருடைய என்பதை அறிந்திருக்கிறார். அதுதான் அந்த வருகையின் பிரசன்னமாயிருக்கிறது. அதனால்தான் பவுல் எழுதுகிறார், அவர் உபதேசத்திய 4ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், 6 அல்லது 4, அவருடைய வருகையின் பிரசன்னமாகுது. அல்லேலூயா. விரும்பு யாவருக்கும். இன்றைக்கு நீங்க அவருடைய வருகையின் பிரசன்னத்துக்குள்ளாய் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இது அவருடைய வருகையின் பிரசன்னமாயிருக்கிறது. ஆகையினால் இடங்களுக்கு புதிய நம்பிக்கை, புதிய உற்சாகத்தை அவர் கொண்டு வருவது உலகத்தின் காரியங்களை குறித்ததான காரியம் அல்ல, தேவத்துவத்தின் காரியங்களை குறித்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவத்துவத்தின் அங்கே அந்த வெளிப்படுத்தலை குறித்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறதால் எங்களுக்கு புதிய நம்பிக்கை அங்கே உருவாக்கி. நான் ஒரு நாள் கண்டிப்பாக நான் அதற்குள்ளே போயிடுவேன், நான் ஒரு நாள் அதற்குள்ளே போயிடுவேன், நான் கண்டிப்பாக மாறிவிடுவேன். ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளே அது அசைவாடி கொண்டிருக்கிறது, அது என்னை ஊன்ற தள்ளி கொண்டிருக்கிறது என்றால் காரணம் அந்த பிரசன்னமானது உங்களுக்கு எனக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அது எல்லாருக்கும் வெளிப்படாமல் அது ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு அது வெளிப்படுகிறது. மோசே என்று ஒரு நபரை தான் அதை சந்தித்தது, சகை என்று ஒரு நபரை தான் அது சந்தித்தது. தேவனுடைய பிரசன்னமானது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே தான் அது வெளிப்படுகிறது. அந்த வெளிப்படுத்தலானது இப்பொழுது வந்திருக்கிறவர் யார் என்பதுதான், இப்பொழுது வந்து பேசிக்கிட்டு இருக்கிற நான் யார் என்பது, இயேசு யார் என்பதுதான் முதலாம் வருகையின் பிரசன்னமாக வெளிப்படுத்தலாக இருக்கிறது. அந்த இயேசு யார், நான் யார் என்பதுதான் அந்த வெளிப்படுத்தலாக இருக்கிறது. முதலாம் வருகையிலே எங்கு பார்த்தாலும் அவரை குறித்தான வெளிப்படுத்தலை கண்டுகொள்ளும் போது அவர் யார் என்பதுதான் வெளிப்படுத்தலாக இருக்கிறது. இப்பொழுது பேசிக்கின்ற அந்த மனிதன் யார், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த மனிதன் யார் என்பதுதான் வெளிப்படுத்தல். இப்பொழுது நானும் நீங்கள் பேசிக்கின்ற இந்த வார்த்தையானது, இந்த வெளிப்படுத்தலானது, பலமுள்ள தூதனுடைய சத்தமானது, மனுஷகுமாரனுடைய ஊழியத்தின் நாளானது, அது யார் பேசிக்கின்றது, அது யாருடைய சத்தம் என்பது. அந்த ஆதாம் வந்து அன்றைக்கு பயந்து ஒளிந்திருந்தான். ஒருவேளை நீங்களும் பயந்து ஒளிந்திருக்கலாம். ஒருவேளை பாவம் என்று சொல்லி நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டேன் என்று பயந்து அந்த ஆதாம் கூட ஒளிந்திருக்கலாம். ஆனாலும் அந்த ஏதேன் வருகையானது ஒரு புதிய வழியை அவர்களுக்கு கொண்டு வந்தது. கர்த்தருடைய இந்த தெய்வீக பிரசன்னமாகுதலும் இந்த மணி வேளையில் பிரசன்னமாகுதலும் அந்த பாவம் ஒரு புதிய வழியை கொண்டு வந்தது. ஆமென்.
ஏதேன் தொடக்கத்திலே தேவன் ஒரு புதிய வழியை அந்த பாவிக்கு கொண்டு வந்திருந்தார், முடிவிலும் அந்த பாவிக்கு ஒரு புதிய வழியை கொண்டு வருவார். தொடக்கத்திலே ஒரு வழியை ஏற்படுத்தினவர் முடிவிலும் ஒரு வழியை ஏற்படுத்தினவார். ஏனென்றால் அவர் தொடக்கமும் முடிவும் சமனானவர். அல்லேலூயா. அவர் நேர்த்தியானவர். ஏதேனிலே ஒரு வழியை ஆகாமல் கொண்டு கொண்டிருந்தால் அவருடைய பயத்துக்கும் அவருடைய பாவத்தின் தன்மைக்கும் கண்டிப்பாக முடிவின் வருகையின் வேளையிலும் அந்த பாவிக்கு ஒரு வழியை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அந்த வழியை கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கண்டுகொண்டால் பிழைப்பீர்கள், கண்டுகொண்டால் நானும் பிழைப்பேன். இல்லாவிட்டால் நீங்கள் நானும் வழி தப்பிவிடுவோம் அல்லது நாம் மறித்து விடுவோம். ஏனென்றால் அன்றைக்கு ஆதாமுக்கு மாம்ச பிரகாரமான மரணத்தை அளித்தவர், ஆனாலும் மரணம் அல்லாத ஒரு நித்திய ஜீவனை ஒரு வழியின் மூலமாக கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நானும் நீங்கள் மறித்தாலும் பிழைப்பு கொண்டால் அதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாலே முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நானும் மறித்தாலும் பிழைப்போம், மறித்தாலும் பிழைப்போம். அல்லேலூயா. பிழைப்போம் என்றால் அது கர்த்தருடைய பிரசன்னமாகும்படி நேரமாயிருக்கும். இந்த மணி வேளையிலே அன்றைக்கு அந்த ஏதேனில் அந்த மணி வேளையிலே ஏதேனுக்கு ஒரு வழியை ஆயத்தப்பட்டார். இந்த மணி வேளையிலே அவருடைய வருகையானவர்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தும். அங்கே மாத்தாவினுடைய வழியிலே அவர் வரும்போது அங்கே ஒரு உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தார். இந்த மணி வேளையிலே அவருடைய வருகையானது ஒரு உயிர்த்தெழுதலை கொண்டு வரும். அல்லேலூயா. அது கண்டிப்பாக இந்த மணி வேளையிலே அவருடைய வருகையானது ஒரு உயிர்த்தெழுதலை கொண்டு வரும். அது கர்த்தருடைய வார்த்தையாயிருக்கிறது. அது கண்டிப்பாக அது சத்தம் முழங்கப்படும் போது மரித்தோர் என்ன செய்வார்கள்? முதலாவது எழுந்திருப்பார்கள். அதற்கு பின்பதாக பூமியில் இருக்கிற நாம மரணப்பட்டு அங்கே கர்த்தருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிப்போம் என்று தான் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையானது அன்றைக்கு சகையனுடைய வீட்டிலே ஒரு நடமாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த வருகையானது உங்களுக்கு எனக்கு ஒரு நடமாற்றத்தை கண்டிப்பாய் கொண்டு வரும். இருந்த காரியத்திற்கு நாம் மனமாற்றம் கண்டிப்பாய் அடைய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாமுடைய வீட்டிலே அவருடைய வருகையானது ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு அவருடைய இந்த வருகையின் நேரமானது உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஆமே, அது ஒரு ஆசீர்வாதமான விசுவாசம். அதை சொல்ல நாம் எந்த